ஆஃப் டே, அதாவது ராத்திரி 8 மணில இருந்து இது ராத்திரி விடிய காலைல 6 மணி வரைக்கும் நம்மளுக்கு ஜாப். அதனால ஆஃப் டே தான் இன்னைக்கு. ஓ சித்தி சொல்லு, என்ன வேணும்? அவளை மட்டும் பேச வேணும்னு சொல்லு. சித்தி ஏன் இப்படி சொல்றீங்க? உனக்கே தெரியும், நான் எவ்வளவோ அவகிட்ட சொன்னேன், அவனை கல்யாணம் பண்ணாத. நீயும் தானே சொன்ன அவன் தப்பானவன்ட்டு. அதுக்கப்புறம் ஏன்? சித்தி உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானும் என் அம்மாவும் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். என்ன சொல்ற? நான் அன்னைக்கு ரகுவை நான் அப்போ காதலிச்சேன். ஷாலினி அக்கா ரகுவை காதலிச்சதுனால எனக்கு கோபத்தில் தான் பழி வாங்கணுன்ட்டு ரகுவை பற்றி தப்பாக சொன்னேன். ஆனால் எனக்கு கில்ட்டியாக இருந்துச்சு அவங்க கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம். அதான் நான் அக்கா கிட்ட சாரி சொன்னேன். இது உங்ககிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. நீ மன்னிச்சிருங்க சித்தி. சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி அம்மா பிள்ளைகளை சண்டையை மூட்டி விட்டீங்களே. ஐ அம் so sorry. அல்னி, ஐ அம் so sorry. பரவாயில்லம்மா. சரி, உங்கள் வீட்டுக்கு போ, நான் உன் மாப்பிள்ளை கிட்ட சாரி கேட்டுடுறேன். அது என்ன ஆகுதுன்னா, எனக்கும் ரகுக்கும் ஒரு ப்ராப்ளம். அதனால நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். சொல்ற? எத்தனை நாள் ஆச்சு வீட்டை விட்டு வந்து? 6 வருஷம். 6 வருஷப்படி எந்த வேலை செஞ்ச? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நானும் யாழினியும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜாப் கிடச்சிச்சு. அதாவது யாழினி கான்ஸ்டபிளாகவும் எனக்கு இன்ஸ்பெக்டர். அதாவது எனக்கு சஸ்பெண்ட் முடிஞ்சிருச்சு. யாழினி ஐபிஎஸ் எக்ஸாமில் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்டேன். அதனால தான். என்ன பிரச்சனைனால வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க 2 பேரும்? என்னதுன்னா, எனக்கும் ரகுக்கும் என்ன சண்டைனா, மாமா இருக்கார்ல, அதாவது ரகுவோட அப்பா, அவர் யாழினியோட கருவை அவர் தான் கலைச்சாரு. ஒரு முதல்ல அன்னைக்கு நான் அவரை ஃபாலோ பண்ணோம், நானும் யாழினியும். அப்போ ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு கொகைக்கு போனார். அந்த கொகையில் ஏதோ பேய் பார்த்தாரு. பேரு சண்டாவோ அண்டாவோன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஏதோ அசுரன் ஆகிறது சக்தியா அதெல்லாம் பேசிக்கிட்டாரு. எனக்கு எதுவும் புரியல. ஆனால் அவர் ஏதோ கொகைக்கு போய் ஏதோ பண்ணுறாரு. எனக்கு அது தெரியல. அதான் அவசரத்தில் நான் அவரை கை நீட்டி அடைஞ்சிட்டேன். அதை பார்த்து ரகுக்கும் எனக்கும் தகராறாகி நானும் யாரையும் வீட்டை விட்டு வந்துட்டோம். ஆமாம், அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஜெட்டி ஹோட்டல். 6 வருஷமா இருக்கீங்க? ஷாலினி, நீ இதுக்கு மேலே அங்கே இருக்க வேணாம். என் வீட்டுக்கு வா, அங்கே இருக்கலாம் நீயும் நானும். சரி அள்ளி வாங்க, அம்மா அக்கா சொன்னாங்க. சரி வாங்க போகலாம். ரூமுக்கு வாங்க, அங்கே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. நான் அவசரப்பட்டு ஏன்னா யாழியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ரகு இங்க நீ தூங்கி வந்துட்டியா?
விட்டு போனதுலேருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை ஏங்கிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ. வெறுப்பை காட்டி உள்ள சோகத்தை வளர்த்து வச்சிருக்கேன்.